கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இந்த சபைகளை குறித்து தியானிக்க ஆரம்பித்த பொழுதே இந்த 7 சபைகளினுடைய செய்தியும் சபையின் சரித்திரத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அது பொருந்துகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சபையின் சரித்திரத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொருந்துகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் எபேசு சபையினுடைய செய்தி, எபேசு சபையினுடைய காலம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டு முதல் 100ஆம் ஆண்டு வரைக்கும். கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டு முதல் 100ஆம் ஆண்டு வரைக்கும் முதல் நூற்றாண்டு சபை. இது என்னதுங்க? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச். இன்றைக்கு இந்த முதலாம் நூற்றாண்டு சபையை பறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாலே சபையானது முதலாம் நூற்றாண்டிலே எப்படி கடந்து போயிற்று என்று நாம் பார்ப்போமானால், முதலாம் நூற்றாண்டு சபையை அதன் காலத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். 3 ஸ்டேஜஸ், 3 பிரிவுகள். முதலாவது, சபை யூத மார்க்கத்தோடு கூட இணைந்து சென்ற காலம். முதலாவது, சபை யூத மார்க்கத்தோடு கூட இணைந்து சென்ற காலம். இரண்டாவது, சபை உபத்திரவப்படுத்தப்பட்ட காலம். மூன்றாவது, சபை யூத மார்க்கத்திலிருந்து பிரிந்து தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி சபை தனியாக இயங்க ஆரம்பித்த காலம் என்று 3 காலங்களை சொல்லுகிறார்கள். பாருங்க, முதலாவதாக அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் வாசிங்கன்னா, இயேசுவானவர் உயிர் தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாலே சீசர்கள் கூடி செபித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தொலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? மேலறையில் கூடி என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது ஆவியானவர் இறங்குகிறார். அந்த நாளிலே முதலாவதாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். முதலாவதாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேருங்க? 3000 பேர். இந்த சபையை பொறுத்த மாத்திரத்தில் அந்த 3000 பேர் யார்னா,
எருசலேமிலே பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்த யூதர்கள், பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்த யூதர்கள். ஏற்கனவே 12 அப்போஸ்தலர்களும் யார்? யூதர்கள் தான். அப்போ முதல்ல இருந்த சபையில் எல்லாருமே யார் தான் இருந்தாங்க? யூதர்கள் தான் இருந்தாங்க, புறஜாதியார் இல்லை. அதற்கு பின்னாலே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்போ இவங்களுக்கு சபை கிடையாது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேவாலயத்தில் போய் தான் இவங்க ஜெபம் பண்ணாங்க. எங்கே போய் ஜெபம் பண்ணாங்க? தேவாலயம் யாருது? யூதர்களுடைய எருசலேமில் இருந்த தேவாலயம். யூதர்களுடைய எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் போய் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்போ 1ஆம் நூற்றாண்டினுடைய சபை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சபை கிடையாது. எங்கே தான் போனாங்க? எருசலேமுடைய தேவாலயம் யாருக்குரியது? யூதருக்குரியது. இவங்களும் யூதராக போய் என்ன செஞ்சாங்க? அங்கே போய் ஜெபம் பண்ணாங்க. அப்போ விசுவாசிகள் எல்லாரும் முதல்ல எங்கே தான் போனாங்க? தேவாலயத்துக்கு தான் போனாங்க, தேவாலயத்தில் தான் கூடியிருந்தாங்க. ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு உபத்திரவம் வர ஆரம்பிச்சிச்சு. யாராலைன்னா, சனகரிம் சங்கம் மூப்பர்களால் உபத்திரவம் வர ஆரம்பிச்சு. எப்போன்னா ஃபஸ்ட்டு அந்த சப்பானி சுகமாக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு பிரச்சனை என்ன செஞ்சு ஆரம்பிச்சிச்சு. 1ஆம் அற்புதத்தை 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இது எங்க நடந்தது? தேவாலயத்தில் அலங்கார வாசல்ல. இப்போ 2வது தலைப்புக்கு போகிறோம். சபை யூதர்களால் உபத்திரவப்படுத்தப்பட்ட காலம். சபை யூதர்களால் இயேசுவானவர் போன பின்னாலே பெந்தெகோஸ்தே நாள் ஆவியானவர் வந்து இறங்கினார். இவங்க எங்கே போய் ஆலயத்தில் போய் என்ன பண்ணிட்டு வராங்க? தேவாலயத்தில் ஜெபம் பண்ணிட்டே வராங்க. கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு பேதுருவினாலே யோவானால யார் சுகமானது? சப்பானி சுகமானார். சுகமான உடனே அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சனகரிம் சங்கத்துக்கு முன்னால் அழைத்து வரப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. இங்க அவங்க என்ன செய்யறாங்க? இதை சுகமாக்குனது யாரு? இயேசு. அவர் உங்களால் என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க தடை செய்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க தடை செய்கிறாங்க. பிரச்சனை என்ன செஞ்சிச்சு? ஆரம்பிச்சு. இயேசுநாதரை குறித்து பேசக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க? பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா, தொடர்ந்து அற்புதங்கள் அடையாளம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? இந்த சாலமோனுடைய மண்டபம் எங்க இருக்கு தெரியுமா? தேவாலயத்தில் தான் இருக்குது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்ப இந்த காரியங்கள்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் எங்க நடந்தது? தேவாலயத்திலே நடந்தது. ஆனால் தேவாலயம் யாருக்கு சொந்தமானது?
யூதர்களுக்கு சொந்தமானது. அப்போ தேவாலயத்தில் நடந்த உடனே யூதர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போஸ்தலரை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். என்ன செஞ்சாங்க? முதல்ல பயமுறுத்தினாங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் நிறைய அற்புத அடையாளங்களும் நடந்தது. உடனே என்ன பண்ணிட்டாங்க? சிறையில் அடைத்தார்கள். அடுத்து என்ன நடந்ததுன்னா 40ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். கூப்பிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? அடித்து முதல்ல பயமுறுத்தினாங்க, கைது செய்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? உபத்திரம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எங்கே போகிறதுக்கு உரிமை இருந்துச்சு? தேவாலயத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவங்கள அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கைது செய்யப்படுகிறார். அடுத்து ஸ்தேவான் என்ன செய்யப்படுகிறான்? கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். முதல்ல இயேசுவானவர் பரமேறின பின்பதாக எருசலேமில் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு எங்கே போயிட்டு இருந்தாங்க? ஆராதனைக்கு எங்கே போனாங்க? தேவாலயத்தில். ஆனால் இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? உபத்திரம் வந்துருச்சு. உபத்திரம் வந்து முதலாவதாக ஸ்தேவான் என்ன செய்யப்படுகிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து முதலாவதாக ஸ்தேவான் இரத்த சாட்சியாக என்ன செய்யப்படுகிறார்? கொல்லப்படுகிறார். இப்போ கொல்லப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா சபை சிதறி போனது. எருசலேமிலிருந்து சபை என்ன செய்யப்பட்டது? சிதறி போனது. இந்த சிதறி போனவங்க எந்தெந்த இடங்களுக்கு சிதறி போனாங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Peter chapter 1 from verse 1 and 2. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க? பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தீனியா, அத்தனை தேசங்களுக்கு இவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஏன்னா இந்த பேதுரு எழுதின நிருபம் அவங்க எல்லாருக்கும் பொதுவாக பேதுரு எழுதினது. சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு இது என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு. அப்போ முதலாவது அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? யூதரோடு சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஆமாம், யூதர்கள் இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் கொஞ்சம் நாள் ஆனவொன்னு என்னாச்சு? உபத்திரம் வந்தது. உபத்திரம் வந்த உடனே அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள். இப்போ சிதறடிக்கப்பட்ட பின்னால் இனிமேல் இவங்க எங்கே போக முடியாது? தேவாலயத்தை என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்போ வேறு வழி இல்லை. இவங்க தனியாக கூடி என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். தனியாக கூடி ஆராதிக்கணும். அப்போ தான் என்ன உருவாச்சு? சபை உருவாச்சு. என்ன உருவாச்சு? அது வரைக்கும் சபைன்னு தனியாக கிடையாது. அவங்களாம் எங்கே தான் போயிட்டு இருந்தாங்க? எருசலேம் தேவாலயம் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தேவாலயத்தில் சேர்க்கலைன்னு உடனே அவங்களாம் என்ன செய்யப்பட்டாங்க? பல இடங்களில் சிதறி போனாங்க. சிதறி போனவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அங்கங்கே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ தான் சபை என்கிற ஒன்று உருவானது. தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சர்ச். சபை என்கிற ஒன்று உருவாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா வேறு வழி இல்லை. யூதர்கள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க?
சேர்க்க மாட்டேன்றாங்க. பவுல் கூட ஒவ்வொரு ஜெப ஆலயத்துக்கு போனால் ஒரு அடிச்சங்கன்னு அடித்து துரத்திடுவாங்க. அப்போ முதலாவதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? தனியாய் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ எங்கே ஆரம்பித்தாங்கன்னா வீடுகளில் என்ன செஞ்சாங்க? ஆராதிச்சாங்க. இப்போ சபை எங்கே கூடுச்சு? வீடுகளிலே. எங்க? வீடுகளிலே, குகைகளிலே, மரத்தடிகளிலே, எங்கெங்கெல்லாம் அவங்களால கூட முடியுமோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? கூடுனாங்க. அப்போ அவங்களுக்கு தனியான ஆலயங்கள் கட்டப்படவில்லை. ஏன் கட்டப்படலை? அவங்களே வீடு வாசல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டு பேதுரு சொல்ல பரதேசிகள் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமாம், அப்படியே அந்தந்த ஊரில் போய் என்ன பண்ணுறாங்க? அங்கே யூதர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பிழைச்சிக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு யூதனுக்கும் ஒரு கைத்தொழில் தெரியும். என்ன தெரியும்? அப்போ யூதன் எந்த ஊருக்கு போனாலும் அந்த தொழிலை என்ன செஞ்சுக்கிடுவான்? தொழிலை செஞ்சு என்ன செஞ்சுருவாங்க? பிழைச்சிக்கிடுவாங்க. யூதர்கள் என்றைக்குமே பிச்சை எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் யூதருடைய தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒவ்வொரு பிள்ளைக்கும் தகப்பன் ஏதாவது ஒரு கைத்தொழிலை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். பவுல் கூடாரம் உடைகிற தொழில் தெரிஞ்சவர். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கூடாரம் செய்கிற தொழில் தெரிந்தவங்க. அப்போ அதனால் யூதர்கள் எல்லா இடத்துக்கும் சிதறி போனால் கூட அவங்க அந்தந்த ஊரில் போய் என்ன பண்ணாங்க? வேலை செஞ்சு உழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்ல சபை எங்கே கூடுச்சு? எங்கே? வீடுகளில். அப்போ இதே போல் ஆலயங்கள் கிடையாது, கோபுரங்கள் கிடையாது, பெரிய பெரிய மணியெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு குடியிருக்கவே என்ன கிடையாது? வீடு கிடையாது. வீட்டிலே கூடி வருகிற சபை. அப்போ இப்போ என்னாச்சுன்னா காரணம் ஏன்னா அங்கங்கே தேவாலயம்லாம் இருந்தது, ஜெப ஆலயங்கள் இருந்தது. என்னதுங்க? எருசலேமில் இருக்கிறது தேவாலயம். யூதர்கள்லாம் வேறு ஊரில் இருக்கும்போது அவங்கெல்லாம் சேர்ந்து ஜெப ஆலயம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. என்னது? அந்த ஜெப ஆலயத்தில் யூதர்கள்லாம் என்ன செய்வாங்க? ஒன்று சேர்ந்து ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே யாரும் விட மாட்டாங்க, இவங்களை விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் ஒரு தேவனுக்கு விரோதமான காரியமாக எண்ணினார்கள். யாரை? இயேசுவை பற்றிய உபதேசத்தை. பவுல் சொல்கிறார், நான் சத்தியத்தை அறிவித்தனால் என்ன ஆனேன்? சத்துருவானேன். அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது யூதர்கள் கிறிஸ்தவர்களை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை, உபத்திரவப்படுத்தினாங்க. அப்போ முதல்ல சபை எங்கே கூடியது? வீடுகளில். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். சிதறுண்டு அலைந்தார்கள். அப்போ அந்த நாட்களில் விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? வீடு இல்லை, எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களாம் என்ன பண்ணாங்க? அங்கங்கே கூடி அப்போ தான் சபை. அதான் சபை. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருந்தது எல்லாமே பழைய ஏற்பாடு தான். அவங்க கையில் என்ன இருந்தது? பழைய ஏற்பாடு தான். அந்த பழைய ஏற்பாடு தான் அவங்க கையில் என்ன செஞ்சு இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல யூதர்களோடு கூட இணைந்து சென்ற காலம். இப்போ ரெண்டாவது என்ன காலம் வந்துருச்சு? நம்ம பார்த்தது என்னது? உபத்திரவப்படுத்தப்பட்ட காலம். இனிமே யூத மார்க்கமும் சபையும் ஒன்றாய் போக முடியாது. இப்போ என்ன பண்ணிடணும்? சபை தனியாக பிரிஞ்சு தான் ஆகணும். அப்போ மூணாவது காலம் என்னென்னா சபை தனித்து இயங்க ஆரம்பித்த காலம். சபை தனித்து இயங்க ஆரம்பித்த காலம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? முதலாவது என்ன செஞ்சாங்க?
யூத மார்க்கத்தோடு சேர்ந்து போனாங்க. கூட்டத்தோட கூட போயிட்டு இருந்தாங்க. பிரச்சனையே இல்லை. ஆனால் என்னாச்சு? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லாரோட சொத்துக்களையும் ஒன்றா போட்டு சமைக்கிறது, சாப்பிட்றது. இதில் சாப்பிட்றதுல வேறு தகராறு. ஆண்டவர் பார்த்தார், இப்படி விட்டால் உலகம் பங்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்பட முடியாது. என்ன பண்ணி ஆகணும்? இந்த கூட்டத்தை கலைச்சே ஆகணும். கூட்டத்தை அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ தான் யார்? தோமாலாம் இங்கெல்லாம் என்ன, ஆசியா சொல்லுங்க, ஆசியாவுக்கு தோமா வந்தார். அப்போ எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்போ சபை என்கிற ஒன்று தனித்து என்ன செய்ய ஆரம்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் பவுல் ரட்சிக்கப்படுகிறார். முதலாவது பவுல் ரட்சிக்கப்படு. அப்போஸ்தலர் 9:6. 8ஆம் அதிகாரத்தில் சபை என்ன செய்யப்படுது, சிதறடிக்கப்படுது. 9ஆம் அதிகாரத்தில் யார் ரட்சிக்கப்படுறா? பவுல் என்ன செய்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறார். வாசிக்கலாம் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பவுல் ரட்சிக்கப்படுறாரு. பவுல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சந்தித்து அவரை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். அடுத்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். இப்போ பவுல் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் அடுத்து ஆண்டவர் புறஜாதியாரை ரட்சிக்க ஆரம்பிக்கிறார். யாரை? ஆமாம். இது எங்கே துவங்குதுன்னா கொர்நேலியு வீட்டில். அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் தேவதூதன் வர்றான். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக சரித்திரத்தை நகட்டிட்டு போகிறார் பாருங்கள். நம்ம அப்படி அதை மாதிரி படிச்சிடறோம். ஆண்டவர் தான் சரித்திரத்தை என்ன பண்ணுறவர், உருவாக்குறவர். பவுல் ரட்சிக்கப்பட்டால் இப்போ யார் வீட்டுக்கு தேவதூதன் போகிறான்? கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு கொர்நேலியுட சொல்கிறான், நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, அங்கே யார் இருக்கிறா, பேதுரு என்கிற ஒருவன் இருக்கிறான், அவனை போய் வர சொல்லு. அவன் வந்து உனக்கு ரட்சிப்பின் உண்மையான தெய்வத்தினுடைய ரட்சிப்பை குறித்து அவன் உனக்கு என்ன செய்வான், சொல்லுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், தேவதூதன் போயிடுறான். உடனே தேவதூதன் யோப்பா பட்டணத்துக்கு என்ன செய்கிறான், போகிறான். யோப்பா பட்டணத்துக்கு போகிறான். அந்த யோப்பா பட்டணம் தான் இப்போ இருக்கிற டெல் அவீவ். யோப்பா பட்டணம் என்னது? அதுதான் இப்போ இஸ்ரேலினுடைய தலைநகரமாக இருக்குது. நீங்கள் டெல் அவீவ் போனீங்கன்னா அங்கே பேதுரு தங்கி இருந்த அந்த கடற்கரை ஓரமான வீடு என்ன செய்யுது, இன்னும் இருக்குது. அந்த வீட்டில் இப்போ ஒரு சர்ச்சு கட்டிக்கிறாங்க. அங்கே தான் பேதுரு என்ன செஞ்சார், தங்கி இருந்தார். நம்ம என்ன செய்கிறோம், பைபிளில் பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்குற பிரகாரம் பேதுருட்ட ஆள் அனுப்புகிறாங்க. பேதுரு போய் கொர்நேலியு வீட்டுக்கு வராரு. கொர்நேலியு வீட்டில் கொர்நேலியு அவங்க சொந்தக்காரங்களை எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. கொர்நேலியு யார், யூதரா புறஜாதியானா? இத்தாலியா பட்டாளம் அப்படிங்கும்போது அது வந்து இத்தாலி தேசத்தை சேர்ந்தது. அப்போ புறஜாதியார் அவங்க வீட்டில் போய் பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து இறங்குறார். ஆவியானவர் வந்து இறங்குறார். அது எங்கே இறங்கின மாதிரி, மேலறையில் வந்து இறங்கின மாதிரி. இறங்கின உடனே எப்படி மேலறையில் பரிசுத்த ஆவியாரை வந்து இறங்கும்போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ, அதே மாதிரி என்ன எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பேதுரு பார்க்குறாரு, அங்கே அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அவங்களுக்கு அடுத்து என்ன கொடுத்தாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பேதுரு என்ன செஞ்சாருன்னா இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இப்போ என்னாச்சு, கொர்நேலியு வீட்டில் ஒரு சபை உருவாயிடுச்சு. கொர்நேலியு வீட்டில். ஆனால் இந்த சபையில் யார் இருந்தா, புறஜாதியார். ஆனால் இது வரைக்கும் சபையில் இருந்தவங்களாம் யார், எனக்கு கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தால் தான் இது புரியும். நீங்கள் அப்போஸ்தலர்கள் இன்னும் 50 தடவை படித்தாலும் இது என்ன செய்ய முடியாது,
நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. சரியா? அப்போ இப்போ என்ன உருவாயிருச்சு? ஆமாம், ஏற்கனவே என்ன சபை இருக்குது? இப்போ யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா புறஜாதியாரோடு கூட சேர மாட்டார்கள். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ யூத சபையார் புறஜாதியாருடைய சபையை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற ஒரு பிரச்சனை உருவாகிறது. அப்படி உருவாகும்போது நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பேதுரு எருசலேமுக்கு வராரு. வந்த உடனே இப்போ பிரச்சனையை கிளப்புறாங்க. யார்? யூதர்கள். நீ எப்படி கொர்நேலிய வீட்டுக்கு போகலாம்? கொர்நேலி யார்? புறஜாதியா? அவங்க வீட்டுக்கு எப்படி போகலான்னு சொல்லி யாரை கேள்வி கேட்குறாங்க? பேதுருவை. வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரம் 1-3. புறஜாதிகாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? நீ எப்படி விருத்த சேதனம் இல்லாத கொர்நேலி வீட்டில் போய் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், அங்கே போய் ஜெபம் நடத்தலாம். என்ன பண்ணுறாங்க? வாக்கு தர்க்கம் பண்ணுகிறார்கள். இப்போ நடந்ததை சொல்கிறார். யோப்பா பட்டணத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், தரிசனம் கொடுத்தாரு. இந்த மாதிரி கூடு வந்து இறங்கியது, புறஜாதியர்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் பரிசுத்தமாக்கிட்டேன், நீ என்ன செய்யாத, அசுத்தோன்னு என்னாதே ஆண்டவர் பேசினார். இப்போ சொல்கிறாரு, நான் அங்கே போனேன், ஆண்டவர் என்னை போக சொன்னார், போனேன். போய் எங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் நம்ம மேலே எப்படி மேலறையில் இறங்கினாரோ அதே மாதிரி அவர் மேலே என்ன செஞ்சார்? அப்போ என்ன அர்த்தம்? நம்மை அங்கீகரித்தது போல் ஆவியானவர் என்ன பண்ணார்? அவங்களே அங்கீகரிச்சிட்டாரு. அடுத்து பழையபடி வந்தோன்னா 8ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா? இவங்களும் போய் சும்மா இருக்காமல் என்ன பண்ணாங்க? வாசிங்க 19. தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கேயன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். இவங்க எல்லாரும் யாருக்கு அறிவிச்சாங்க? யூதர்களுக்கு தான் அறிவிச்சாங்க. யார்? சிதறடிக்கப்பட்டவங்க எல்லாரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா, இப்போ எருசலேமில் இருந்த சபை உபத்திரவப்படுத்தப்பட்ட உடனே எருசலேமில் இருந்த அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்தியோகியாவுக்கு வந்துருச்சு. ஏங்க, எருசலேமில் சபை என்ன ஆயிடுச்சு? சிதறிப்பட்டுச்சு. இப்போ அப்போஸ்தலர் எங்கே வந்துட்டாங்க? அந்தியோகியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ சவுல் எங்கே இருக்கிறான்? அந்தியோகியா பட்டணத்தில் அப்போஸ்தலரோடு கூட இருக்கிறார். பவுலை என்ன செய்கிறாங்க? சுவிசேஷ ஊழியத்துக்காக அனுப்புகிறாங்க. இவங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வரும்போது 15ஆம் அதிகாரத்தில் முதலாம் சபை சங்கம், ஃபர்ஸ்ட் சர்ச் கவுன்சில் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர் அழைக்கிறாங்க. முதல் சபை சங்கம் அது முதல்ல கூடுது. அப்போஸ்தலர் எல்லாரும் இருக்கிறாங்க. பவுல் வந்து அந்த சபை சங்கத்துக்கு முன்னால் நிற்கிறாரு. பவுல் வந்து அவருடைய ஊழியத்தில் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லும்போது அப்போ எல்லாருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதியாரும் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை கண்டு இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ பாருங்கள், அப்போ அங்கே யார் இருக்கிறாங்கன்னா யாக்கோபு இருக்கிறார். அந்த யாக்கோபு தான் யாக்கோபு எழுதின நிருபத்தை எழுதினவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த சகோதரர். இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க மரியாளுக்கு குழந்தைகள் இல்லைன்னு. இல்லை, வேதத்தில் போட்டிருக்குது மரியாளுக்கு என்ன இருந்தது? ஆமாம், அந்த யாக்கோபு மேலையில் ஜெபம் பண்ணும்போது அவர் அங்கே இருக்கிறார். அதுக்கு பின்னால் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகிறார். யாருக்கு தரிசனமாகிறார்? தரிசனமானதுனால ரட்சிக்கப்படுகிறார். இதை குறித்து நான் வாசிக்கும்போது கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார்.
1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1:19. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. அங்க யார் இருந்தது? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர வேறு ஒருவரையும் நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சபை சங்கத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த யாக்கோபு அந்த நாட்களில் தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் பேதுருவும் என்று கேபாவும் யாக்கோபுன்னு சொல்லுவாங்க. அப்போ யாக்கோபு தான் எந்திரிச்சு நிற்கிறார். நின்றுட்டு அப்போ அவர் பேசுகிறாரு. வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். யார் பேசுறது? யாக்கோபு. இப்போ அந்த யாக்கோபு அப்போஸ்தலர் கூட்டத்தில் என்ன செஞ்சிட்டாரு? சேர்ந்துட்டார். அவர் தான் பேசுகிறார். இதோடு கூட ஃபர்ஸ்ட் சர்ச் கவுன்சில் முடிவடைகிறது. இப்போ இதையெல்லாம் எல்லா இடத்துக்கும் சொல்லும்படியாக யார் அனுப்புகிறாங்க? பவுலையும் பர்னபாவையும் அனுப்புகிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா புறஜாதியாருடைய சபைகளுக்கும் போய் என்ன செய்கிறாங்க, இந்தந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல தான் புறஜாதியாருடைய சபையை எருசலேமின் சபை சங்கம் என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. என்ன செய்கிறாங்க? அங்கீகரிக்கிறாங்க. இதற்கு பின்னாலே பவுல் எல்லா இடங்களிலும் போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ இவங்க கையிலெல்லாம் இருந்தது என்னது? பழைய ஏற்பாடு மட்டுமே. என்னதுங்க? இப்போ பழைய ஏற்பாடு மட்டும் இருக்கிற சமயத்தில் இப்போ ஆங்காங்கே புறஜாதியாருடைய சபையில் ஏதாவது பிரச்சனைகள் வருமானால் சபையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேதுருவிடத்தில் யாக்கோபிடத்தில் இவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு எழுதுகிறார்கள். அப்போ தான் புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. அதுக்கு பின்னால் தான் அப்போஸ்தலர்கள் சபையினுடைய உபதேசங்களை ஆண்டவரிடத்தில் பெற்று நிருபங்களாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? எழுத ஆரம்பித்தாங்க. புரியுதா? எப்போ? 1ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களெல்லாம் யூத மதத்தினுடைய அந்த நியாய பிரமாணங்களை அல்லாமல் புறஜாதியார் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெற்று சபையின் உபதேசங்களை எழுத ஆரம்பித்தார்கள். இப்போ சபை தனியாக பிரிஞ்சிருச்சு, சபையினுடைய உபதேசமும் தனியாக பிரிஞ்சிருச்சு. விளங்குதா உங்களுக்கு? இதை குறித்து நம்ம வாசிக்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. அப்போ அதுக்கு பின்னால் தான் புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாடு தான் சபையினுடைய அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இப்போ சபை தனியாக வந்துருச்சு. சபைக்கான உபதேசம் என்ன ஆயிடுச்சு? தனியாக வந்துருச்சு. இப்போ சபையானது அவருடைய உபதேசத்தின் பிரகாரம் என்ன செய்ய ஆரம்பித்தது? நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் எபேசு சபையினுடைய காலம். இந்த காலத்தில் சபை என்ன செய்யப்பட்டது? உபத்திரவப்படுத்தப்பட்டது. என்ன செய்யப்பட்டதுங்க? உபத்திரவப்படுத்தப்பட்டது. அப்போ 1ஆம் நூற்றாண்டு சபையினுடைய காலத்தை நாம் இன்றைக்கு பார்த்தோம். இது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுகிறது கொஞ்சம் நமக்கு என்ன வேணும்? ஆழமாக பார்க்கணும். முதலாவது இயேசுவானவர் பரமேறி போன பின்னால்
சபையும் யூதர்களும் என்ன பண்ணாங்க? ஒன்றா இருந்தாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க? ஆராதிச்சாங்க. இது சபை யூதர்களோடு கூட இணைந்து சென்ற காலம். இது ரொம்ப நாள் போக முடியல. என்ன ஆச்சு? அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. அப்போ சனகரிம் சங்கம் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, இயேசுவை குறித்து என்ன செய்யக்கூடாது, ஏன்னா அவர் தேவகுமாரன் இல்லை, அவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விசுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி உபத்திரவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உபத்திரவம் கொடுக்க ஆரம்பித்து முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் என்ன செய்கிறார்? மரிக்கிறார். அது வரைக்கும் சபை உபத்திரவப்படுத்தப்பட்ட காலம். அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொல்லப்படுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் சபை என்ன செய்கிறது? சிதறி போகிறது. சிதறி போகிறது. சிதறி போகிற வேளையில் எல்லா இடத்துலையும் சிதறி போயிட்டாங்க. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தீனியா என்கிற தேசங்கள் எல்லாரும் செய்கிறாங்க, சிதறி போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் பேதுரு நிருபத்தை எழுதி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். இப்போ சிதறி போன வேளையில் முதலாவதாக பவுல் ரட்சிக்கப்படுகிறார். 9ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொல்லப்படுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் சபை சிதறடிக்கப்படுகிறது. 9ஆம் அதிகாரத்தில் சவுல் ரட்சிக்கப்படுகிறார். சவுல் ரட்சிக்கப்பட்ட வேளையில் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் புறஜாதியாருடைய சபையினுடைய சரித்திரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? எழுத ஆரம்பிக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவின் வீட்டில் சபை என்ன செய்கிறது? புறஜாதியாருடைய சபை உருவாகிறது. அப்போ புறஜாதியார் சபை உருவான உடனே இவங்கெல்லாம் எங்கே தான் ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க? வீடுகளில் தான், வீடுகளில். அப்போ அவங்களுக்குன்னு கையில் என்ன இல்லை? இவங்க புறஜாதியார், இவங்களுக்கு ஆலியாவும் தெரியாது, யாத்ராவும் தெரியாது இல்லைங்களா? அதனால் எப்படி நடக்கணும், கணவர் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை, இயேசுனுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும், இதெல்லாம் பவுல் முதற்கொண்டு எல்லா அப்போஸ்தலரும் யாருக்கு எழுதுகிறாங்க? சபைகளுக்கு நிருபங்களை எழுதி அனுப்புகிறாங்க. இப்போ சபைக்கென்று ஒரு வேத புஸ்தகம் என்ன செய்கிறது? உருவாக்கப்படுகிறது. அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அதன் பிரகாரம் சபை இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் 1ஆம் நூற்றாண்டு சபையினுடைய சரித்திரம். புரிஞ்சிச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா? புரிஞ்சிச்சோ புரியலையோ, நீங்கள் தெரிய வேண்டிய ஒரு காரியம், தெரிய வேண்டிய இது அப்போஸ்தலர் நடவடிக்கை எத்தனை தடவை நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த சமயத்தில் தான் பேதுரு நிருபம் எழுதப்பட்டது, யாக்கோபு நிருபம் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. இதெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டது? சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு பேதுரு, யாக்கோபு எழுதுகிறார். அப்போ 1ஆம் நூற்றாண்டு சபை எபேசு சபையினுடைய காலம். எபேசு சபையினுடைய காலம். அடுத்த வகுப்பில் எபேசுக்கு அடுத்து என்னது? சிமிர்னா, பெர்கமு சபையினுடைய காலத்தை பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போய் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமானது. திரும்ப போய் வீட்டில் இருந்த நோட்ஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆதியில் இருந்த திருச்சபை, அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, ஆதி விசுவாசிகள் எவ்வளவா பாடுபட்டாங்கப்பா. வீடு வாசல் எல்லாவற்றையும் இழந்தார்கள். வனாந்திரத்திலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் மரப்பொந்துகளிலேயும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் உமக்காக உபத்திரவப்பட்டாலும் இவை சபையை பார்த்து சொன்னார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக எவ்வளோ பாடுபடுறேன்னு அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் ஆண்டவருக்காக பாடுபடுகிற நிலைமை வந்தாலும் நாம் ஆண்டவருக்காக பாடுபட நம்மை அர்ப்பணிப்போம்.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய கரங்கள் நம்ம அர்ப்பணிப்போமா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. சபையினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதப்பா. அவர்கள் எல்லாரும் அவ்வளவு பாடுபட்டாயிலும் உமக்கு சாட்சியாக நின்றாங்க ஆண்டவரே. அதே போல் நாங்களும் உமக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்நியனைக்கும் சமாதானம் சந்தோஷமும் நம் மனிதரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென்.